ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம வேல்யூ அண்ட் பீஸ் எஜுகேஷன் இந்த பேப்பர் வந்து செம் 4ல் வருது. இதில் வர 1 மார்க் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, பேட்ரியாட்டிக் வேல்யூஸ் ஆர் இன்க்ளூடட் அண்டர் த குரூப் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் இன்க்ளூடட் அண்டர் த சோஷியல் வேல்யூஸ். ஸோ பி ஆப்ஷன் தான் வரும். தேசபக்தி மதிப்புகள் கீழ்கண்ட டேஷ் குழுவில் இணைக்கப்படுகிறது அப்படின்னா சமூக மதிப்புகள் ஆ ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் ஆர் டேஷ் ஐடியாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் டி அப்ஸ்ட்ராக்ட். மதிப்புகளின் யோசனைகளாவது டேஷ் அப்படின்னா சுருக்கமானது இ ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 ways ஆஃப் இம்பார்ட்டிங் வேல்யூ எஜுகேஷன் ஆர். எப்படி வந்து நம்ம வேல்யூ எஜுகேஷனை இம்பார்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஏ டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக நம்ம பண்ணலாம். மதிப்பு கல்வியின் இரு முக்கிய கூறுகளானவ பார்த்திங்கன்னா நேரடி மற்றும் மறைமுகம். ஹெல்த்தி வேல்யூஸ் ஆர் டெவலப்டு பை பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மூலமாக. அப்போ தான் ஹெல்த்தி வேல்யூஸ் வரும். ஆரோக்கியமான மதிப்பை உருவாக்குவது இங்கே உடல் மற்றும் மனநலம் தான். நெக்ஸ்ட்டு டேஷ் ரெஃபர்ஸ் டு த பர்சீவ்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த டாஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ யூட்டிலிட்டி வேல்யூஸ். டேஷ் என்பது ஒரு பணியின் உணரப்பட்ட பயன்பாட்டை குறிப்பிடுகிறது. ஆ பயன்பாட்டு மதிப்புகள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். வாட் ஆர் த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சி அதில் வந்து டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் எஜுகேஷன் இதுதான் மெயினாக இருக்கும் இல்லையா. ஸோ கல்வி செயல்முறையின் 3 முக்கிய கூறுகள் யாவை? இங்கே வந்து ஆசிரியர் இருப்பாங்க, மாணவர் மற்றும் கல்வி. நெக்ஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா ஏ ஐடியலிசம். மதிப்பு கல்வியின் அடிப்படை கருத்தாவது லட்சியவாதம். வாட் ஷுட் பி டன் டு டெவலப் த மாரல் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி பிஹேவ் யோர் செல்ஃப் ஆஸ் அ ரோல் மாடல். நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். மாணவர்களின் ஒழுக்க விழுமியங்கள் வளர்க்க என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு முன்மாதிரியாக நடத்தி கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட் வேல்யூ எஜுகேஷன் இஸ் அசோசியேட்டட் வித்ன்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி லேர்னிங் த்ரூ டீச்சர். வெளிப்படையான மதிப்பு கல்வியின் தொடர்பானது டேஷ் அப்படின்னா ஆசிரியர் மூலம் கற்றல். நெக்ஸ்ட்டு த வேர்ட் டெமோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி பீப்புள். டெமோ என்ற வார்த்தையை குறிப்பது பார்த்திங்கன்னா மக்கள் ஆ. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின். ஐக்கிய நாடுகள் எந்த அமைப்பு கல்வி உரிமையை அங்கீகரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் யுனெஸ்கோ. Which organization of the United Nations recognizes the right to education is the B option, UNESCO. Next, dash refers to the perceived usefulness of the task is the utility values A. dash என்பது ஒரு பணியின் உணரப்பட்ட பயன்பாட்டை குறிக்கிறது அப்படின்னா பயன்பாட்டு மதிப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 ways of imparting value education are அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் சி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். மதிப்பு கல்வியை வழங்குவதற்கான 2 வழிமுறைகளானவ பார்த்திங்கன்னா நேரடி மற்றும் மறைமுகம் இ ஆப்ஷன் தான் வரும். 2 ways of importing value education are. அதே கொஷின் கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் தான் வரும். மதிப்பு கல்வியின் இரு முக்கிய கூறுகளானவன் கேட்குறாங்க. இட் இஸ் ஆ நேரடி மற்றும் மறைமுகம். நெக்ஸ்ட்டு சத்தியாகிரகா இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியாகிரகானா நான் வயலன்ஸ் இல்லையா. பி சத்தியாகிரகம் என்பது அகிம்சை ஆ ஆப்ஷன் தான் வரும். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் விசிட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.